Hello everyone. நம்மளோட சேனலில் ஒரு புதிய அப்டேட் என்ன அப்படின்னா இனிமேல் ஃப்யூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்ம தமிழில் தான் போட போகிறோம். பிகாஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருமே ரிக்வெஸ்ட் பண்ணாங்க தமிழில் போடுங்க நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நான் நிறைய மக்களுக்கு இங்கிலீஷ் தெரியாத மக்களுக்கும் இது ரீச் ஆகும், நல்லா புரியும் நான் சொல்கிற விஷயங்களும், அதனால் தமிழில் பண்ண போகிறோம். அதே டயத்தில் இதுக்கு முன்னுக்கூட்டி பண்ண வீடியோஸுமே தமிழ் வாய்ஸ் ஓவர் பண்ணி ரீரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தமிழில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வீடுகளில் ஃப்ளோர் க்ளீனிங் பண்ணுறதுக்கு மாப்பு, அதுக்கப்புறம் இந்த வைப்பர், இந்த மாதிரி டூல்ஸ்லாம் நம்ம வச்சுருப்போம். ஆனால் இதை ஸ்டோரேஜ் பண்ணுறது ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியாக இருக்கும். என்ன பண்ணிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாப் போட்டோம்னா அந்த மாப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஈரமாக இருக்கும், அது தரையிலேயே வைக்க முடியாது. ஏன்னா நம்ம பாத்ரூம் எப்போவுமே வெஸ்டர்ன் பாத்ரூம் மாதிரி இல்லாமல் வெட்டாகவே இருக்கும், தண்ணி புழங்கிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாப்பை ஒரு ப்ராப்பராக ஒரு ஹேண்டில் பண்ணி நம்ம வைக்க முடியாது. ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷன் நான் முன்னாடி யூஸ் பண்ணேன், அந்த சொல்யூஷனில் என்ன ப்ராப்ளம், அதுக்கப்புறம் நான் எதனால் அந்த சொல்யூஷனை மாற்றினேன், இந்த புது சொல்யூஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் நான் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ஆக்சுவலாக நான் இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இப்போது ரீசெண்டாக. ஏன் அப்படின்னா, நான் ஒரு ப்ரீவியஸாக ஒரு ஹோல்டர் யூஸ் பண்ணேன், அந்த ஹோல்டர் கம்ப்ளீட்டாக டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் என்ன பண்ணேன், ஃப்ளோரில் இப்படி வைக்கக்கூடிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இதில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா டாய்லெட்டு, பாத் பண்ணுற ஏரியாவில் இருக்குது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, தண்ணிலாம் அங்கே போயிட்டு இதில் பட்டுருது. இதுதான் ஆக்சுவலாக நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணது. இது ஆல்ரெடி டேமேஜ்டு, கம்ப்ளீட்லி டேமேஜ்டு. இது நல்லா இருந்தது ஸ்டார்டிங்கில், பட் இதோடைய லைஃப் டூரபிலிட்டி நல்லா இல்லை. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி அப்படின்னா டேரெக்டாக கீழே வந்துடுது. முன்னாடினா அப்படி லாக் பண்ணோம்னா அப்படி க்ரிப்பாக அது பிடிச்சிக்கிடும். ஸோ நான் 2 பீஸ் யூஸ் பண்ணேன், பட் இதுக்கு லாங் லைஃப் வரல. மேபி அரௌண்ட் 1 இயர் கிட்ட தான் இதை யூஸ் பண்ணேன், அதுக்குள்ளே டேமேஜ் ஆயிடுச்சு. இப்போ அதை மாற்றலாம் அப்படிங்கிற பிளானில் தான் இருக்கிறேன். ஸோ இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 3 டூல்ஸ் நான் வச்சுருக்கேன். 2 டைப் ஆஃப் மாப் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் ஒரு வைப்பர் வச்சுருக்கேன். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய பெரிய ஷேப்பில் ஹோல்ஸ் இருக்குது. ஸோ ஹேங்கிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த 3 இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா லாங் ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி எல்லாத்தையுமே தொங்க விட போகிறேன். தொங்க விடுறதுனால என்ன அப்படின்னா ஃப்ளோருக்கும் இதுக்கும் டச் இருக்காது, தண்ணி சுத்தமாக இதில் படாது. ஆக்சுவலாக நான் 2 டைப் ஆஃப் மாப் யூஸ் பண்ணுறேன்னு சொன்னலாம். ஒன்று முதல்ல காமிச்சது, அது நான் நார்மலாக எல்லாருமே யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது இது சாஃப்ட் மாப்பு. ஹார்டாக இருக்கிறத ஃபஸ்ட்டு மாப்லேயும், சாஃப்டாக இருக்கிறது 2வது மாப்லேயும் க்ளீன் பண்ணுவோம். இது வைப்பர் வித் ப்ரஷ்ஷு. நார்மலாக தண்ணியை வைப் பண்ணுறதுக்கும், ஏதாவது டைல்ஸ்க்கு இடையில ஏதாவது அழுக்கு இருந்தால் அதை எடுக்கிறதுக்கும் அந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட்டு மார்க்கிங் பண்ணுறேன். இது ஸ்க்ரூ போட்டுறதுக்குள்ளே மார்க்கிங்கு 3 இடத்துலையும் நான் மார்க் பண்ணுறேன். 3 இருக்கிறதுனால அந்த 3 இடத்தையும் மார்க் பண்ணி நான் யூஸ் பண்ண போகிறேன். மெயின்லி இந்த ஸ்க்ரூ நீங்கள் யூஸ் பண்ண போகிற ஸ்க்ரூ கொஞ்சம் லாங்கராக இருக்கும். இன்னும் எதுக்கு அப்படின்னா நம்மளுடைய அந்த மாப்பு, அதுக்கப்புறம் அந்த வைப்பருடைய அந்த ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இப்போ அந்த ஹோலும் பெருசாக இருக்கும். ஸோ ஹேங்கிங் பண்ணும்போது ஸ்மூத்தாக ப்ராப்பராக ஹேங்கிங் பண்ண முடியும். நீங்கள் சின்ன ஸ்க்ரூவாக போட்டிங்க அப்படின்னா அதை உங்களால் ஹேங் பண்ணவே முடியாது. அந்த ஸ்க்ரூ மிடில்லே மாட்டிக்கிறோம். அதனால தான் லாங்கர் ஸ்க்ரூ யூஸ் பண்ண சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு ட்ரில்லிங் மிஷின் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷின் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, மெயின்லி நீங்கள் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்கும் இதில். வுட்டன் ஆப்ஷன், அப்புறம் காங்கிரீட் ஆப்ஷன், 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வுட்டன் ஆப்ஷனில் தான் நீங்கள் வைக்கணும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எஸ்பெஷலாக நீங்கள் டைலில் ட்ரில் பண்ணும்போது டேரெக்டாக காங்கிரீட் வச்சு ட்ரில் பண்ணி அப்படின்னா டைல் கிராக் விட்டுரும். ஸோ அந்த காரணத்துக்கு வேண்டி தான் நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், வுடன் அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ட்ரில் பண்ணணும். கரெக்டாக அந்த வுடனில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கரெக்டாக எந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு சிம்பிளாக ஒரு ஹோல் போடுவேன். இதை வச்சு நீங்கள் ஃபுல் ட்ரில்லிங் பண்ண முடியாது. ஜஸ்ட்டு அது ஒரு சின்ன ஹோலை உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி 3 இடத்துலையும் மெதுவாக வைக்கும்போது அந்த 90 டிகிரி பொசிஷனில் வச்சு மெதுவாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் ஒரு சர்ஃபேஸ், ஹோல் சர்ஃபேஸ் உங்களுக்கு கிடச்சிரும். சின்ன ஹோல் சர்ஃபேஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை காங்கிரீட் மோடுக்கு மாற்றிடணும். காங்கிரீட் மோடு மாற்றிட்டு இப்போ ட்ரில் பண்ணும்போது நீங்கள் நல்ல ப்ரெஷரோடு பண்ணலாம். ஸோ என்ன ஆகும் அப்படின்னா டைல் பிரேக் ஆகாது. நீங்கள் இது பண்ணாமல் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் டைல் பிரேக் ஆகுறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட்டு அடுத்த மார்க்கிங்கில் ட்ரில் பண்ணுறேன். அதுக்கப்புறம் 3வது மார்க்கிங்லேயும் அதே மாதிரி நான் ட்ரில் பண்ணிக்கிறேன்.
அடுத்ததாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் வச்சுருக்க அந்த பிளாஸ்டிக் ஃபிஷர்ஸ் அப்படிம்பாங்க இதை. இது எல்லா ஹார்ட்வேர்ஸ் கடையிலையுமே கிடைக்கும். இது ஆக்சுவலாக நான் யூஸ் பண்ணுறது வந்து 6 mm சைஸு. அந்த சைஸில் தான் நான் வந்து அந்த ட்ரில் பண்ணும்போது ஒரு பிட்டு போட்டோம்ல முன்னாடி ஒரு மெட்டல் பீஸு, அதுவுமே சேம் சைஸில் ட்ரில் பண்ணியிருக்கேன். ஸோ லாங்கர் ஸ்க்ரூ தான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து மேக்ஸிமம் ஸ்க்ரூ எவ்வளோ தூரம் உள்ளே போகுமோ அவ்வளோ தூரம் நல்லா முறுக்கிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு எனஃப் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீட்டிக்கிட்டு இருக்கும்போது உங்களுடைய நீங்கள் வச்சுருக்க அந்த டூலை வந்து ஹேங் பண்ணுறதுக்கு ப்ராப்பராக அந்த சைஸ் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. எனக்கு ஆல்ரெடி நான் மெஷர் பண்ணதுனால அந்த 3யுமே நான் வந்து பண்ணிட்டேன் ஆல்ரெடி. இப்போ நீங்கள் ஹேங்கிங் பண்ணி பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் தொங்க ஓட்டுறதுக்கு. இது 1 by 1 நான் ஹேங் பண்ணுறேன். என்னுடைய மாப் அண்டு இதை அதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஹேங் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. அது வந்து ப்ராப்பராக ஹேங் பண்ண முடியுது என்னால். இதே வந்து ஸ்க்ரூ ஷார்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து என்னால் வந்து ஹேங் பண்ணியிருக்க முடியாது. அதே இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளோருக்கும் அதுக்கும் உள்ள அந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் வந்து அது டச் ஆகாது. அந்தளவுக்கு நீங்கள் ஹைட்டையும் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அடிஷ்னலாக ஒரு டிப்ஸுங்க. இந்த செல்ஃப் வந்து நான் தான் ஃபிக்ஸ் பண்ணேன். இந்த செல்ஃப் வந்து கீழே பார்த்தீங்கன்னா 2 எல் ப்ராக்கெட்டு போட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு ப்ளைவுட் பீஸ் வச்சுட்டேன். சைஸ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வால் நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கியூபிக் ஷேப் வந்து ரைட் சைட் கார்னரில் நான் ஒயிட் கலரில் பெயிண்ட் அடிச்சு வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே ஒரு பீஸ் வச்சுருக்கேன். அந்த பீஸுக்கு வந்து கீழேயுமே எல் ஷேப்பில் வந்து அதே கியூபிக் சைஸ் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்கேன். இதில் என்னெல்லாம் வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளவர் ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது ஒரிஜினல் ஃப்ளவரு. அதுக்கப்புறம் வந்து சானிடரி பேட் வைக்கிறது, இந்த லிக்விட் வைக்கிறது, அதான் இந்த எல் ஷேப் தான் சொன்னேன் நான் முன்னாடி. லிக்விட் வைக்கிறது, அதுக்கப்புறம் அந்த க்ளீனிங் ப்ரஷ்ஷு, ஒரு குப்பை தொட்டி, எல்லாமே வந்து மேனேஜ்டாக டாப்லேயே இருக்கிறதுனால உங்களுடைய பாத்ரூமை க்ளீன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது எல்லாமே ஈஸியாக இருக்கும். அதனால தான் நான் இதை மேக் பண்ணேன்.